சேலத்திலேருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே க்ரௌடு வந்துருச்சு. நான் சொன்னேன், இந்த ஹைவேயில் இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை க்ராஸ் பண்ணி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப உரிமையாக கையை என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேனே அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னேன். ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார், அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். ஸோ வண்டர்ஃபுல் மூமெண்ட், வண்டர்ஃபுல் டைம்.